ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர், ரியல் லைஃப் கோ ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். இன்றைய காணொலியில் திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு குடும்பம் கார்லேயும் போகிறாங்க. அப்படி போகும்போது காட்டு வழி பாதையில் ஒரு துஷ்ட ஆன்மா வழிமறிக்குதுங்க. வழிமறிச்சது இல்லாமல் அவங்கள கொல்லவும் நினைக்குது. அந்த இடத்துல அவங்க தப்பிச்சாங்களா இல்லையே, அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்றது தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைய காணொலியும் உங்களுக்கு நல்ல ஒரு திகில் அனுபவத்தை கொடுக்குங்க, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையிலே அல்லது உங்களோட நண்பர்களோட வாழ்க்கையிலே நடந்திருந்தால் கீழே தெரிகிற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்க, அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற இது போன்ற சுவாரஸ்யமான திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலயமா ஷேர் பண்ணது ரகுபதி என்ற நபர் தாங்க. இந்த சம்பவம் இவர் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க. இந்த ரகுபதியோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, இவங்க அப்பா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க தங்கச்சி படிச்சுட்டு இருக்காங்க, இவரும் படிச்சுட்டு இருக்காரு. இவங்க குடும்பம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்ந்த நிலையில் தாங்க இருக்கிறாங்க. இவங்களோட நெருங்கிய சொந்தக்கார் கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க. இவங்களோட சொந்த ஊர் சோழிங்கநல்லூர். அந்த இடத்துல தான் இவங்க பல வருஷமாக வசிச்சும் இருக்காங்க. இவங்களோட நெருங்கிய சொந்தக்கார் ஒருத்தர் அவங்க பையனுக்கு கல்யாணங்க. இவங்கள நேரடியாக இன்விடேஷனும் கொடுத்து இன்வைட்டும் பண்ணிட்டு போகிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் போகிறாங்க அவங்க சொந்தக்காரங்க. இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குடும்பத்தோடு போயிட்டு வரலாம், அப்படியே பசங்க கூட ஜாலியாக போயிட்டு அந்த பக்கமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், கன்னியாகுமரி போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே இவங்க வீட்டில் பசங்களும் ரகுபதி அவங்க தங்கச்சி எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட சொன்னோன்னே அவங்க அப்பாவும் சரி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேங்க, இவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இவங்கக்கிட்ட கார்லாம் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட ஓன் காரும் இருக்குது. அந்த காரில் தான் இவங்க ட்ரிப்பு பிளானும் பண்ணுறாங்க. சரியாக கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி இவங்க காரில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் கிளம்புறாங்க. நைட்டில் போனால் டிராஃபிக்லாம் இருக்காது அப்படின்றதுக்காக தான் கிளம்புறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த நைட்டு தான் இவங்களுக்கு பெரும் ஆபத்தை கொடுக்க போகுதுன்ட்டு. நைட்டு 9 மணிக்கு மேலே தான் இவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படி இவங்க எந்த வண்டியில் போகிறாங்கன்னா டாட்டோ சுமோ இருக்குங்க இல்லைங்களா, அந்த டாட்டோ சுமோவில் தான் இவங்க போகிறாங்க. டிரைவர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் வண்டி ஓட்டுறாரு. இவர் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. பின் சீட்டில் அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. இவங்க நல்லா பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுனால இவங்க அப்பா ரொம்பவே களைப்பாயிட்டு தூங்கிட்டு போகிறாருன்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருக்க ரகுபதி அவங்க அப்பாவுக்கு பேச்சு துணையாகவும் பேசிகிட்டே இருக்காரு. முன்னையெல்லாம் அதாவது 2009ஆம் காலகட்டம், அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எல்லாமே இந்த ரோட்டு ஓரத்தில் ஃபுல்லாகவே மரங்கள் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு சில இடத்துல தான் ஹைவேஸ் இருக்கும். மற்றபடியெல்லாம் இந்த 2 வண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக மரம் புதராக தான் இருக்கும். லைட்டு வெளிச்சம் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. அப்படியே போன்ற அமைப்பில் தான் இவங்க வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. சரியாக ஒரு 1:30 மணிக்கு மேலே போயிட்டே இருக்கும்போது கார் வெளிச்சம் இருக்குங்களா, அந்த ஹெட்லைட் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு பெண், அதாவது ஒரு இளம் பெண் படுதா போட்டுட்டு, வெள்ளை கலர் படுதா போட்டுட்டு ரோட்டில் நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்துட்டு இவங்க அப்பா வண்டியை ஸ்லோவும் பண்ணுறாரு. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க பையன் அதாவது ரகுபதி முடிச்சுட்டு தான் இருக்காரு. யாருப்பா அது அப்படின்ட்டு ரகுபதி அவங்க அப்பா கிட்ட கேட்டோன்னே, தெரியலடா யாருடா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு புதரெல்லாம் இருக்கிற இடத்துல நடு ராத்திரியில் யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு வண்டி வேகத்தை குறைச்சி பொறுமையாக போகிறாங்க. கரெக்டாக இந்த பெண் உருவம் எந்த இடத்துல இவங்களுக்கு தென்படுதுன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்தில். அந்த ரோடு ரொம்பவே நீட்டாக இருக்குதுங்க. அதனால் கிளியராக தெரியுது. இந்த வெளிச்சத்தில் தூரமாக ஒரு பெண் வெள்ளை கலர் படுதா தலைமையில் போட்டுன்னு வர்றது, அதாவது அந்த ரோட்டு ஓரத்தில்
நிற்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி நிற்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து என்னை கொல்ல வராங்க அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து கத்தவும் செய்கிறாங்க. இது வந்து இவங்களுக்கு வண்டி ஸ்லோ பண்ணதுனால நல்லாவே கேட்குது. இவங்க வந்து பொறுமையாக தான் போயிட்டே இருக்காங்க. அப்படி வண்டி விட்டு பொறுமையாக போயிடுறாங்க. அந்த பெண் கத்துற சத்தத்தில் இவங்க அம்மாவும் இவங்க தங்கச்சியும் எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு இவங்க என்னாச்சுன்னு பார்க்கும்போது அங்கே பாருடி யாரோ ஒருத்தர் ரோட்டு ஓரத்தில் நிற்கிறாங்க, ஒரு பொண்ணு கத்துறாங்க, யாரோ என்னை கொல்ல வராங்க அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு ரகுபதியோட அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாருங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கம் எட்டி ரோட்டு வெளியே பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாகவே தோணுது. ஏன் அடுத்த ராத்திரியில் இந்த மாதிரி யாராச்சும் வந்து நிற்பாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வண்டியெல்லாம் நிப்பாட்டாதீங்க, வண்டி வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருங்க, இதை பார்த்தா எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, நீங்கள் வண்டியெல்லாம் நிப்பாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவங்க அப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து தனியாக நிற்குது, கொலை பண்ண வராங்கன்னு சொல்கிறாங்களே, நம்மளுக்கும் ஒரு புள்ள இருக்குது, நம்ம வந்து இந்த இடத்துல வண்டி நின்று என்னென்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க சமாதானப்படுத்துகிறார். ரகுபதியும் என்ன சொல்கிறாருன்னா வானப்பா நம்ம போயிடலாம்பா அப்படின்னு சொன்னேன்னே, டேய் வாய மூடுறா நீ, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வண்டி வந்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 40 மீட்டர் தொலைவில் தான் இருப்பாங்க. அவளுக்கு கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு முறுக்கு மீசை கொண்ட கருப்பு மனிதன், அதாவது எப்படி சொல்கிறேன்னா முறுக்கு மீசை வச்சுன்னு நல்லா ஆள் வந்து நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்காருங்க. அவர் வந்து கண்ணை வந்து நல்லா முட்டை கண்ணை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி முறுக்கேறின உடம்போட வந்து அந்த கார் முன்னாடி வந்து நிற்கிறாரு. உடனே இவங்க அப்பா வந்து வண்டி பிரேக் அடித்து நிறுத்திடுறாருங்க. அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டு அவரே மறைச்சி பார்க்குறாரு. இவங்க 4 பேருமே பார்க்குறாங்க. இவங்க 4 பேருக்குமே அப்படியே ஈரக்கொலையும் நடுங்கி போயிடுது. திடீர்னு வந்து அந்த இடத்துல நின்னோடனே இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. நிப்பாட்டிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா வண்டியெல்லாம் நீங்கள் நிப்பாட்டாதீங்க, நீங்கள் மாட்டு நேராக போயிட்டே இருங்க, அது வந்து என்னோட மருமவை தான் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. உங்களோட மருமவனா இந்த இடத்துல வந்து கொல்ல வராங்க அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்க சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் வந்து அவளை நான் அடித்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன், அதனால் வந்து கொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மழுப்பி நிற்கிறான், இதை பற்றி நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க, நீங்கள் போயிடுங்க, அவள் வந்து என் பேர் அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இந்த ராத்திரியில் வந்து ஒரு பெண் வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க, அந்த கிட்ட போகலான்னு பார்த்தா ஒரு பெரியவர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு. அந்த பெரியவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணு முட்டையாக இருக்குது, கருப்பாக இருக்கிறாரு, நல்லா முறுக்கு மீசை, தலையெல்லாம் கொஞ்சம் வெள்ளை முடி நரமுடி இருக்குங்க இல்லையா, அந்த நரமுடி சேர்ந்தா மாதிரி தான் இருக்குது, நரமுடி கருப்பு முடி சேர்ந்தா மாதிரி தான் இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிறத கேட்ட உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரகுபதியோட அவங்க அம்மா, அவர் தான் சொல்கிறாருங்க வண்டியெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் நிப்பாட்ட வேணாம், நீங்கள் மட்டும் கடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரில் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இந்த பெரியவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஏய் அப்படின்ட்டு அதட்டாங்க, சத்தம் போடுறோன்னே அந்த பொண்ணு வந்து மண்டி போட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. இது எல்லாத்தையுமே இவங்க வந்து காரில் பொறுமையாக பார்த்துட்டே போகிறாங்க. ரொம்ப தூரம் வரைக்கும் பார்த்துட்டே போயிட்டு மிரரில் பார்க்குறாங்க. அந்த பொண்ணை வந்து கையில் ஏதோ கட்டி வெளிச்சிட்டு போகிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த இடத்துலேருந்து கடந்தும் போயிடுறாங்க. மறுநாள் வந்து அவங்க கல்யாணம் பண்ணுற அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க, கன்னியாகுமரிக்கும். ரொம்பவே வேகமாக தான் காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு காரணம் நைட்டு வந்து டிராஃபிக் இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தால் வேகமாக வண்டி வந்து ஓட்டிகிட்டு போயிடுறாருங்க. அவர் சீக்கிரமாகவே போய் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு அங்கேருந்து இந்த சம்பவத்தை எதையுமே அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கலுங்க, அவங்க சொந்தக்காரர்கிட்டையுமே. நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால என்னவோ அவங்க வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலைங்க இந்த சம்பவம் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. அன்னைக்கு கல்யாணமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நாள் அங்கேயே தங்கியிருக்காங்க. ஊரை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு இவங்க ஒரு 10 மணி அளவில் வந்து கிளம்பவும் செய்கிறாங்க. அப்படி கிளம்புனவங்க வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டே இருங்க. ஏற்கனவே அவங்க அப்பா தான் வண்டி ஓட்டுறாரு, இவர் வந்து பக்கத்துலேயும் உட்காந்துட்டு இருக்காரு, அவங்க தங்கச்சியும் சரி அவங்க அம்மாவும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்துச்சிங்களா, அந்த இடம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. சரியாக ஒரு 12 மணி வாக்கில் அந்த இடத்த வந்து கடக்கிறதுக்கு வந்துட்டும் இருக்காங்க. அப்படி வரும்போது ஏற்கனவே அன்னைக்கு நைட் இவங்க வரும்போது எந்த இடத்துல அந்த பெண் வந்து நின்றுட்டு இருந்தாங்களோ சேம் அதே இடத்துல வந்து அந்த பெண் வந்து அண்ணாண்ட பக்கமாக வந்து நின்றுட்டும் இருக்காங்க. இது வந்து இவங்க தூரத்தில் நின்று பார்க்குறாங்க. இவங்களுக்கு பயங்கரமாக பயமும் வந்தது. ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம வரும்போது தான் இந்த இடத்துல பார்த்தோம், மறுபடியும் இதே மாதிரி அந்த பெண் வந்து இந்த இடத்துல நிற்குது நைட்டு அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தாங்க போகிறாங்க. அப்படி ஸ்லோ பண்ணி போகும்போது அந்த பெரியவரும் அந்த இடத்துல இருக்கார். அந்த முறுக்கு மீசை, முட்டைக்கண்ணு, கொஞ்சம் கருப்பு உருவம். இந்த பெரியவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணோட கையில் வந்து கயிறு கட்டி இழுத்துட்டும் போகிறாருங்க. அது நல்லாவே இவங்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்
ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ஒரு 200-250 மீட்டர் தூரத்துலேருந்து இவங்க நல்லாவே பார்க்குறாங்க. அந்த லைட்டு வெளிச்செல்லாம் அடர்ந்த காட்டு பகுதியில் பார்க்கும்போது அந்த பெரியவர் வந்து இந்த பெண்ணை வந்து கயிறு கட்டி வெளிச்சிட்டு போகிற மாதிரி, அதான் அதட்டி வெளிச்சிட்டு போகிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லாவே கேட்குது. பின்னாடி உட்காந்துட்டு இருக்க ரகுபதியோட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டியெல்லாம் நிப்பாட்டாதீங்க, இந்த இடம் ஒரு மர்மமாகவே இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மறுபடியும் இதே மாதிரி நடக்குது, எனக்கு ஏதோ ரொம்ப தப்பாக படுதுங்க அப்படின்னு ரகுபதி அவங்க அம்மா சொன்னோடனே அவங்க அப்பாவும் எனக்கும் அது தாண்டி ஒன்றுமே புரியல, நான் வண்டியெல்லாம் நிறுத்தலை, நான் பொறுமையாக போயிட்டே இருக்குன்ட்டு இவங்க எல்லாருமே அங்கே நடக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்துட்டே போகிறாங்க. அப்படி பார்த்துட்டே போகும்போது அந்த காட்டு பகுதிக்குள்ளே தூரமாக வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுதுங்க. அந்த வெளிச்சத்துக்கிட்ட யாரோ ஒரு ஆண் மகன் உட்காந்துட்டு இருக்கிறது நல்லாவே பார்க்குறாங்க இவங்க 4 பேருமே. அதை பார்த்துட்டு நடுநடுங்கி போயிடுறாங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ இந்த பெரியவர் சொல்கிறது, அவங்க மருமவை தான் போல், ஏதோ இவங்களுக்குள்ள இவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையாக கூட இருக்கலாம், அதனால் என்னவோ இப்படி வந்து இந்த இடத்துல நின்றுட்டு எல்லாருக்கிட்டையுமே என்னை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து கடந்தும் போயிடுறாங்க. அப்படி அந்த இடத்துலேருந்து கடந்து போனவங்க ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு டீ கடை வருதுங்க. அந்த டீ கடை கிட்ட ரொம்பவே களைப்பாக இருக்குதுன்னு ஓரமும் கட்டுறாங்க. ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல டீ சொல்லிட்டு இவங்க வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இவங்க எதை கடந்து வந்தாங்களோ அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டீ கொடுக்க வந்தார் இல்லையா அந்த பையன் இவங்க பேசுறதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. கவனிச்சுட்டே இருந்த அந்த பையன் வந்து இவங்க கிட்ட கேட்டிருக்காரு, என்ன ஆச்சு, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படின்ட்டு. அப்படி கேட்கும்போது ரகுபதி அவங்க அப்பா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே இவரு போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஓனர் இவங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாருங்க. அதாவது இவங்களுக்கு போகும்போது வரும்போது என்ன நடந்துச்சோ அதை அப்படியே இவங்க சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஓனர்கிட்ட. அந்த ஓனர் சொல்கிறாரு, நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகாமல் நீங்கள் உயிரோடு வந்தது உங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், கிட்டத்தட்ட இது வரைக்கும் அந்த இடத்துல 30-40 பேர் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க ஆக்சிடெண்ட்டில். அந்த மாதிரி அங்கேருந்து கீழே குதிச்சு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரகுபதி அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து கூட்டிகிட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை கருப்பழித்து இந்த இடத்துலையே வந்து அவன் வந்து கொன்னுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த பெண் வந்து ஆன்மா இந்த இடத்துல சுற்றி திரியுது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட இறப்புக்கு காரணமான அவனையும் அந்த இடத்துல கொன்னுடுது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்துட்டு போகிற வாலிபர்கள் யாரையுமே அது வந்து விட்டு வைக்கிறதில்ல. இந்த மாதிரி ரோட்டில் வந்து நின்று உதவி கேட்குறேன், என்னை கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்களோ அவங்கள வந்து அதே இடத்துல வந்து கொல்றது வழக்கமாகவே வச்சுட்டு இருக்குது அந்த ஒரு துஷ்ட ஆன்மா. நல்ல வேளை உங்களுக்கு ஏதோ தெய்வீக சக்தி கூட இருந்தது, அதனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் உயிரோடு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை வண்டியோடு அது கவுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை வேறு எதனா கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ரகுபதியோட குடும்பத்துக்கு பதறி போயிருக்குங்க. 2 வாட்டி, அதாவது போகும்போதும் சரி வரும்போதும் சரி, இப்படியான ஒரு பிரச்சனையிலேருந்து இவங்கள காப்பாற்றுது யாருன்னு கூட தெரியல. ஆனால் இது கேள்விப்பட்ட இவங்க நடுநடுங்கி போயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த டீ கடைக்கார ஓனர்கிட்ட பேசிட்டு, சரிங்க ஐயா, ரொம்பவே நன்றி நீங்கள் சொன்ன தகவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த கையோட ரகுபதிக்கு பயங்கரமான ஜுரமும் வந்தது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு செக்கப் பண்ணால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு. மாத்திரை மருந்து மட்டும் எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு 2 நாளாக இவங்க பார்க்குறாங்க, அந்த ஜுரம் வந்து சரியே ஆகலைங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட்டு ரகுபதி அவங்க அப்பா தூக்கத்தில் ஒரு கனவும் வருதுங்க. அது என்னன்னா, அந்த பெண்ணு வந்து கயிறு கட்டி வெளிச்சிட்டு போனார்னு சொன்னீங்களா, அந்த நபர் வந்து இவங்க வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் குடியா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி ஒரு கனவு வந்தது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அலறி அடித்து எழுந்து உட்காந்துடுறாருங்க. எழுந்து உட்காந்த உடனே அப்போ தான் ஒரு விஷயம் இவருக்கு புரிய வருது. அந்த டீ கடைக்கார ஓனர் சொன்னாருங்களா, ஏதோ ஒரு கடவுள் சக்தியால் தான் இன்றைக்கி நீங்கள் பொழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீ கடை ஓனர் சொன்னாருங்களா, அந்த ஞாபகம் உடனே வருது. இந்த நபர் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து தண்ணி கேட்டிருக்காரு, அப்போது ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. முதல்ல பொழுது வெடிஞ்சோடனே நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு படுத்துடுறாருங்க. மறுநாள் காலையில் பொழுது வெடிஞ்சோடனே அவங்க மனைவி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க பையனையும் அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில்
வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அப்படி போனவங்க அந்த கோயிலில் பூசாரியாக அவங்க ஊருக்கார தான் இருக்கிறாங்க. இவங்க போன உடனே அந்த பூசாரி வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல பூஜைக்கான ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிடறாருங்க. ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அவங்களோட குலதெய்வம் கருப்பு சாமிங்க. அந்த கருப்பு சாமி அந்த பூசாரியோட உடம்புக்குள்ளே வந்து வாடா வா வந்து உட்காரு என் இடத்துல அப்படின்ட்டு வந்து சொல்லுதுங்க. சொன்ன உடனே இவங்க அப்படியே உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த கருப்பு சாமி வந்து சொல்கிறாருங்க. கிராமத்தில் பொதுவாகவே ஐயனார் கருப்பு சாமி இவங்கள தான் வந்து குலதெய்வமாகவும் கடவுளாவோ வணங்குவாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய சாமிகளை வந்து கும்பிட்றாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இப்போவுமே கருப்பு சாமி ஐயனார் மதுரை வீரன் இந்த மாதிரி சாமிகளை தான் கிராமத்தில் இப்பயும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கருப்பு சாமி தான் எல்லாமே சொல்லுதுங்க. அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லுது. இதை கேட்ட இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடறாங்கன்னு தாங்க சொல்லணும். இவங்க போகும்போது இவங்களுக்கு நடந்தது, அந்த பெண் வந்தது, அப்புறம் அது கூட வந்து கருப்பாக ஒருத்தர் வந்து உங்க மாமனார்னு சொல்லி அடித்து இழுத்துட்டு போனது, சத்தம் போட்டது, மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த காட்சி எல்லாமே ஒன்று விடாமல் அந்த பூசாரி கருப்பு சாமி வந்த பூசாரி வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட இவங்க ஆடி போயிடுறாங்க. சாமி எப்படி சாமி அப்படியே சொல்கிறீங்க? டேய், அந்த இடத்துல கருப்பு உருவம் கொண்ட முறுக்கு மீசை வச்ச முட்டை கண்ணை வச்சவன் வந்தவன் யாருன்னு நினச்சேன்? நான் தான் கூட துணையாக வந்தேன். நீ என்னை கூப்பிட்டு தானே போனேன், என் இடத்துக்கு வந்து என்னை அழைச்சிட்டு தானே போனேன், உனக்கு துணையாக வரணும்னு என்கிட்ட வந்து வேண்டிட்டு தானே போனேன், அதனால தான்டா உன் பின்னாடியே வந்தேன். உனக்கு வரப்போகிற பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றுனதே நான் தான். உன் பிள்ளைங்களை, அதாவது என்னோடய குழந்தைங்கள நான் எப்படி கை விட்டுருவேன்? அது வந்து ஒரு துஷ்ட சக்தி. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி போன எல்லாருமே அது காவு வாங்கியிருக்கு. ஆனால் என் பார்வையில் இருக்கிற உங்களை எப்படி நான் காவு வாங்க விட்டுருவேன்? அதனால தான் அதை அடக்கி ஒடுக்கிறதுக்காக உன் கூட துணையாகவே வந்தேன், உறுதுணையாகவே. இதுக்கப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு கருப்பு சாமி சொல்கிறாருங்க. இது கேட்ட அந்த குடும்பம் ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே வாயடிச்சு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணுங்க. அதுக்கப்புறமா அந்த கருப்பு சாமி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன் பையன் வந்து சரியாயிடுவான். இதையெல்லாம் சொல்லணுன்றதுக்காக தான் என் இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக உன் கனவுல வந்தேன் நான். நீ கரெக்டாக என் இடத்துக்கு வந்துட்டேன். நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என் கிட்ட வந்து வேண்டிக்கின்னு தானே போனேன். நாங்கள் ரொம்ப தூரம் பயணம் செய்கிறோம், என் கூட வா கருப்பு சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு வண்டிக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு போனோம் இல்லையா? அதனால தான் உன் பின்னாடி உன்னை பின்தொடர்ந்து உன் கூட துணையாகவே வந்தேன்டா. நீ எங்கே போனாலும் நீ என் குழந்தை, நான் உன்னை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கருப்பு சாமி வந்து சொல்லிட்டு மலையேறி இருக்காருங்க. இதை கேட்ட இந்த குடும்பம் வந்து ரொம்பவே வந்து மெய் சிலிர்த்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ரகுபதி பற்றி சொல்லணும்னா, பொதுவாகவே இவருக்கு வந்து கடவுள் பக்தியே கிடையாதுங்க. இவங்க வீட்டில் சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவர் கோயிலுக்கு போகிறது வர்றது அப்படி தான் இருந்திருக்காரு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவர் கடவுளை வந்து ரொம்பவே வணங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அது குறிப்பாக கருப்பு சாமியை ரொம்பவே வணங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அவர் காப்பாற்றி விட்டதே அந்த கருப்பன் தான் அப்படின்ட்டு இவர் நம்புறாருங்க. இப்போவும் கிராமத்து சைடில் எல்லாமே கருப்பு சாமி ஐயனார் மதுரை வீரன் இந்த மாதிரியான சாமிகளை வந்து இருக்கிறதா நம்பவும் படுது. அவங்கள வணங்குற குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க வந்து துணைக்க நிற்பாங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுதுங்க. இதுக்கப்புறமா இந்த ரகுபதி வந்து தீவிரமான கடவுள் பக்தராகவும் ஆயிடுறாரு. இந்த சம்பவத்துலேருந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணால் வணங்கலாங்க, தப்பே இல்லை. ஆனால் உங்களோட குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒரு வாட்டினா நீங்கள் கண்டிப்பாக வணங்கணும். அது ஏன்னு சொல்லணும்னா, அந்த காலன், அதாவது யமனே வந்து உங்கள் உயிரை எடுக்கணுனாலும் உங்களோட குலதெய்வத்தோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை வந்து உங்களோட குலத்தை காக்கிறது தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. உங்களை கண்டிப்பாக காக்குங்க. ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டினா உங்கள் குலதெய்வத்தை போயிட்டு வணங்கிட்டு வந்துடுங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 5 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் போயிட்டு வணங்கிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் நம்மளோட குலம் வந்து செழிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் தெரிவிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய நண்பர்கள் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா. இது போன்ற திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருங்க. இது போன்ற அமானுஷமான நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையிலையோ அல்லது உங்களோட நண்பர்களோட வாழ்க்கையிலையோ நடந்திருந்தால் கீழே தெரியுற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குங்க, அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டை கூட ஷேர் பண்ணலாம். இதே போன்ற இன்னொரு அமானுஷ நிகழ்வுகள் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹண்ட்மேன்.